பாருங்கள். இந்த நொச்சி தழை மேலே வந்து பிறண்டது முடந்தாடு நிறைய இருக்குது. அப்படியே க்ளீனாக பிரிச்சதுலாம் பாருங்கள். தெரியுதுங்களா? எல்லாம் முடந்தாடு தான். தழை ஓடி சேர்த்துலாம் நிறையா. இந்த முடந்தாயில் தோசை சொல்லலாம், இட்லி செய்யலாம், சூப் போடலாம், துவையல் செய்யலாம், சட்னி செய்யலாம், முட்டையில் போட்டு முட்டை ரெசிபி ஒன்று செய்யலாம். அப்படி பல விதமான ரெசிபிகள் செய்யலாம். இந்த தழையில் வந்து அவ்வளோ மருத்துவம் இருக்குது. முடக்குவாதம், மூட்டுவாதம், கை வலி, கால் வலி, இடுப்பு வலி எல்லாமே நல்லா கேட்கும். மூலிகை செடி வந்து பார்த்திங்கன்னா 200லேருந்து 300 வருஷமாகவே இதை பயன்படுத்திட்டு வராங்க எல்லாருமே. இது மருத்துவ குணம் வந்து உங்களுக்கு என்னென்ன மருத்துவ குணம், என்ன பெனிஃபிட்ஸ் பயன் இருக்குன்னு நீங்கள் வேணால் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். பெனிஃபிட்ஸ் எல்லாமே க்ளீனாக வரும். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குதுல்ல. இது சாப்பிடும்போது முடக்கத்தான், அதாவது மூட்டு வலி, இடுப்பு வலி, கை கால் வலி, உடம்பு வலி எல்லாத்துக்குமே நல்லது. அதிக நன்மை தரக்கூடியது தான் இந்த முடக்கத்தான் மூலிகை செடி. ஓகேங்களா? இது வந்து நிறைய இடத்துங்களில் மழை வந்ததுன்னா வெயில் ஓரங்களில், சாலை ஓரங்கள் நிறைய இதாலே பறந்து போயிட்டே இருக்கும். பாருங்கள், இது வந்து எவ்வளோ பெரிய செடி, ஒரு 4 வேகமான செடி. இது பெருசாக ரொம்ப உயரமாக இருக்குது. இது வந்து பல விதமான ரெசிபி செஞ்சு சாப்பிட்றதில் ரொம்ப நன்மை இருக்குது. ரசம் வைக்கலாம். இந்த கொடி தழை எல்லாத்தையும் போட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடணும். கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு இந்த தண்ணி மட்டும் எடுத்து க்ளீனாக ரசம் செஞ்சு குடிக்கலாம். ரசம் செஞ்சு மாமூலாக நம்ம எப்படி ரைஸ் போட்டு சாப்பிட்றோமோ அப்படி சாப்பிட்றதோ குடிக்கிறதோ செய்யலாம். அதே போல் சூப் தனியாக போடலாம். பல விதமான ரெசிபி செய்கிறாங்க. இந்த முடக்கத்தாயில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. அதனால் இந்த தழையை வந்து எங்கே பார்த்தாலும் விடாதீங்க. பெஸ்ட்டு வாங்க, செய்யுங்க, சாப்பிடுங்க. எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஓகேங்களா? முடக்கத்தான் வந்து ஒரு துவையல் சட்னி செய்ய போகிறோம். அது எப்படி முடக்கத்தான் தழை இதெல்லாம் நாங்கள் தழையை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு க்ளீனாக வந்து ரெடி பண்ணிட்டு கழுவி வச்சுருக்கோம். இதுக்கு இப்போ தான் தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ பூண்டு எடுத்துருக்கோம், 300 கிராம் சாம்பார் வெங்காயம், கொத்தமல்லி, இஞ்சி வந்து 50 கிராம் எடுத்துருக்கோம், பச்சை மிளகாய் 100 கிராம் எடுத்துருக்கோம், கடுகு கலப்பு, புளி வந்து நம்ம பிரண்டை மற்றபடியே தோல் செஞ்சு இவ்வளோ போதுமாக இருக்கும். முடக்கத்தான் கொஞ்சம் கசப்பு தரம் அதிகமாக, அதனால் 2 டபுள் மடங்கு எடுத்துருக்கோம். ஓகேங்களா? உப்பு, நல்லெண்ணெய், இதே நல்லெண்ணெய் வந்து ஒரு 1/2 லிட்டர் எடுத்துருக்கோம். 1/4 லிட்டர் நாங்கள் ஊற்றிருக்கோம். அடுத்து வந்து 1/4 லிட்டர் அதிலே இருக்குது. ஓகேங்களா? இது செஞ்சிடலாம். இப்போது பொருள்லாம் பார்த்துங்க. இந்த துவையல் வந்து அதிகமான பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குதுங்க. நல்லா துவையல் சட்னி அடிக்கடி சாப்பிடலாம். பல ரெசிபிகள் செய்யலாம். இட்லி, தோசை, அப்படி ஒரு சூப்பு, அப்படியே பல ரெசிபி செய்யலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு. இந்த முடக்கத்தில் வந்து அதிகமான மருத்துவம் நிறைஞ்சிருக்கு. அதனால் அடிக்கடி நம்ம பல விதமான ரெசிபி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு வேறு. ஓகேங்களா? எண்ணெய் காஞ்சிச்சு, வெங்காயம் வெங்காயம் போட்டாச்சு. இதை இஞ்சி போட்டுடலாம். போட்டு நல்லா கலக்கி கொடுங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுத்து பாருங்கள், பூண்டு 1/4 கிலோ போட்டுடலாம். இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து பச்சை மிளகா, அதாவது இந்த பிரண்டை, இந்த முடக்கத்தான் துவையல் வந்து பார்த்திங்கன்னா காரம், அடுத்து வந்து புளி, உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். அதாவது ரெசிபி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அது வந்து நம்ம ரசம் செஞ்சாலும் சரி, புளி கொஞ்சம் காரம்லாம் அதிகமாக சேர்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது அவ்வளோ தூக்கலாக தெரியாது. சாப்பிடும்போது இந்த கஷ்டம் வந்து தான் தெரியும். அதனால் இந்த புளி, காரம், உப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டிங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாகவும் இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிங்க. கொஞ்சம் அதாவது இந்த முடக்கத்தான் வந்து சீக்கிரம் வதங்கிடும். இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாலாம் கொஞ்சம் வதங்க லேட் ஆகும். அதனால் இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம முடக்கத்தான் சேர்க்கலாம். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம முடக்கத்தான் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நல்லா ஃப்ரை ஆகிருக்குங்க. டைமில் கொத்தமல்லி சேர்த்துடலாம். அது பார்த்திங்கன்னா முடக்கத்தான்
மிளகா சேர்த்துட்டு அப்படியே க்ளீனாக வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படியே நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதங்கணும். அதாவது நம்ம சட்னி தாளிக்கும் போது வதங்கிறத விட சட்னி தாளிக்கிறது மாதிரி தான் அதிகமாக வதக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃப்ரை ஆகும்போது எண்ணெய்லாம் மேலே தெரியாது, மேலெலாம் வராது. ஆனால் நம்ம சட்னிலாம் அரைச்சிட்டு நம்ம தாளிக்கும் போது என்ன பார்த்திங்கன்னா அதிகம் வந்து எண்ணெய் மேலே தெரிச்சிட்டே இருக்கும், மேலே விழுந்துகிட்டே இருக்கும். அதனால் இப்போவே நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிட்டா தாளிக்கும் போது சும்மா ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஃப்ரை பண்ணால் போதுமாக இருக்கும். அதனால் இந்த டைமில் வந்து நல்லா ஃப்ரை இப்போ தான் நல்லா அதிகமாக ஃப்ரை பண்ணிக்கணும், நல்லா வதங்கணும். ஓகேங்களா? தாளிச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வதங்கினா போதுமாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இப்போ வந்து அதிகமாக இதை ஃப்ரை பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சட்னி ஆட்டம் துவையல் சேர்த்து சட்னி துவையல் இதில் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம புளியும் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்குறோம், காரம் உப்பு 3 கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றதெல்லாம் வந்து மாமூலாக நார்மலாக போடலாம், கரெக்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் கசத்தன்மை இருக்கும். அதனால் இந்த புளி காரம் உப்பு 3 தூளை சேர்க்கும்போது சாப்பிடும்போது நமக்கு வந்து கரெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்து லாஸ்ட்டில் வந்து கொப்பரை தேங்காய் வந்து ஒரு அரை மூடி துருவி இருக்கும். அந்த கொப்பரை தேங்காயம் போட்டு நல்லா கலக்கிட்டு இப்போ நல்லா ஃப்ரை கூட ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஒரு கலக்கிட்டு அப்படியே ஆற வச்சு சட்னி அரைச்சிடலாம் இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மிளகா மசாலா வந்து நல்லா க்ளீனாக ஃப்ரை பண்ணியாச்சு. இது வீட்டு புளி, இது நம்ம சுத்தமான புளி தான். இது இதில் கொட்டையோ ஓடு எதுவுமே கிடையாது. இந்த புளியை வந்து அப்படியே க்ளீனாக தனித்தனியாக எடுத்து போட்டுங்கல்ல போட்டு அப்படியே க்ளீனாக அரைச்சிடலாம். தேவையான தண்ணி ஊற்றிங்க. தண்ணி அதிகமாக ஊற்றி கம்மியாக ஊற்றிங்க. தண்ணி கம்மியாக ஊற்றிட்டு நம்ம க்ளீனாக அரைச்சிடலாம். வீட்டு புளி சுத்தமான புளி, ஓடு இருக்காது, கொட்டையெல்லாம் இருக்காது. இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தேவையான தண்ணி ஊற்றிங்க. தண்ணி ஊற்றிட்டு இப்போ க்ளீனாக அரைச்சிடலாம் இப்போ. ஓகேங்களா? கருவேப்பிலை போட மறந்துட்டோம். அந்த கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு அது க்ளீனாக அரைச்சிடலாம். இப்போ முடத்தான் துவையல் வந்து சட்னி வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ தாளிச்சிடலாம். கடுகு கருவேப்பிலை இதெல்லாம் போட போகிறோம். வேறு எல்லாமே இதில் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நல்லா ஏற்கனவே வந்து 1/4 லிட்டர் ஊற்றிருக்கோம். இப்போ ஒரு 1/4 லிட்டர் ஊற்றிடலாம். ஓகேங்களா? ஊற்றியாச்சு. அப்படியே தாளிச்சிடலாம். இப்போ நல்லா சூடாகட்டும். எப்பயுமே இந்த துவையல் சட்னிக்கெலாம் வந்து நல்லான்னு போட்டிங்கன்னா அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம ஹெல்த்தியும் கூட. அப்படியே பாருங்கள், அப்படியே இந்த பொங்கி வரும்போது நல்லா எப்போ செஞ்சாலும் நல்லா எண்ணெய் சூட நல்லா க்ளீனாக பொங்கி சூப்பராக இருக்கும் எண்ணெய். ஓகேங்களா? அப்படியே சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கடுகு வெல்லம் போட்டலாம். கடுகு பொரிஞ்சு கருவேப்பிலை போட்டுடலாம். அடுத்து கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா இந்த சட்னி வந்து அப்படியே க்ளீனாக ஊற்றிடலாங்க. சட்னி ஊற்றிட்டு அப்படியே க்ளீனாக வந்து கலவை விட்டுடலாம். நல்லா கலக்கிங்க. நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகணும். இது நல்லா கட்டியாக வந்தாலும் பரவாயில்ல, நமக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சட்னி கெடாமல் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஓகேங்களா? இது வருங்கத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுடலாம். நல்லா வந்து கலரிட்டே இருங்க, இல்லைனா அடிபிடிக்க மாதிரி இருக்கும். நல்லா கலரிக்குங்க. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு காரம் புளி கட்டாக பார்த்துங்க. கீழே கூட குறைந்தா மறுபடியும் சேர்க்கணும், சேர்த்துக்கலாம். நல்லா பார்த்துங்க. செக் பண்ணிட்டு உப்பு காரம் செக் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா ஒரு ஹெல்த்தியான மிளகாய் துவையல் ரெடி ஆகிடும். ஓகே, நல்லா ஃப்ரை ஆகட்டும். உப்பு தான் பத்தலைங்க, உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். எண்ணெய் ஊற்றினா எண்ணெய் இருக்க இடமே தெரியல. எண்ணெய் ஃபுல்லாக ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணும்போது 1/4 லிட்டர் ஊற்றினேன். ஊற்றின வந்து எண்ணெய் இருக்க இடமே தெரியல. இப்போ 1/4 லிட்டர் ஊற்றினா அது சரியாகல. இன்னும் கொஞ்சமாக அதில் பாக்கி இருக்குது.
அப்படியே ஊற்றிடலாம். இவ்வளோதாங்க. இதுக்கே 6 லிட்டர் எண்ணெய் சுத்தமாக ஆகிடுச்சு. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வேறு புளி வந்து மாமல்லி துவையல் பண்ணுறத விட 2 மடங்கு தான் போட்டேன். அவ்வளோ போட்டு விடும் புளிக்கு அவ்வளோ தெரியல, சுமாராக தான் தெரியுது. காரமும் 100 கிராம் மேலே தான் பச்சை மிளகா போடுது. காரம் பார்த்தா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. காரம் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டு கிளியர் இறக்கிடலாம். அதில் வந்து மருத்துவ குணம் நிறைய இருக்குது. இந்த மிளகாத்தானில் வந்து மருத்துவ குணம் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை வந்து இந்த வீடியோ கூடவே ஜாயின் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ செஞ்சு அனைவருக்கும் வணக்கம். இதில் வந்து மருத்துவ குணம் எக்கச்சக்கமாக ஏராளமாக இருக்குங்க. இது சட்னி செய்யலாம், துவையல் செய்யலாம், சூப் போடலாம், அந்த முட்டை ரெசிபி கூட செய்யலாம். இது வந்து பல விதமான ரெசிபிகள் செய்யலாம். ஆனால் வந்து ஹெல்த்தியாக இந்த மூட்டு வலி, கை வலி, கால் வலி, மூட்டு வலி, பாத வலி, உடம்பு பிரச்சனைலாம் தீக்கூடிய அது இந்த மூட்டுவாதம், முடக்குவாதம் அப்படி பல விதமான பிரச்சனை தீர்க்கக்கூடிய அளவுக்கு நிறைய மருத்துவம் இருக்குங்க. ஓகேங்களா? தாங்க மிளகாத்தான் துவையல் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கும். ரவுண்ட் அப்படியே க்ளீனாக சுற்றி வந்து பாருங்க. நல்லா வந்து 15 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம். நல்லா வதக்கியிருக்கோம். நல்லா வதக்கிட்டோம்னா சீரம் கெடாமல் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். இது வந்து பல விதமான பிரச்சனை தீர்க்கக்கூடிய அளவில் இந்த மிளகாத்தானில் மருத்துவம் நிறைய இருக்குது. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு வரணும். ஸ்டார்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் கண்டிப்பாக அவசியம் சொல்லுங்கள். ஓகேவா? அப்படியே ஆஃப் பண்ணிட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஆஃப் பண்ணியாச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். இப்போ அதாவது உப்பு, புளி, காரம் 3மே ஏதாவது எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கோம். எக்ஸ்ட்ரா போட்டு இப்போ கரெக்டாக இருக்குது. கம்மியாக போட்டுருந்தா பற்றிருக்காது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கோம். ஆனால் டேஸ்ட்டாக தான் இருக்குது. இதே போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி கண்டிப்பாக அவசியம் சொல்லுங்கள். ஓகே வாஸ்.